கர்த்தர் நல்லவர். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஏற்ற நேரத்தில் ஏற்ற வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வாசித்து கொடுக்கப்பட்டதுனாலே நாம் உயர்த்தப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. என்ன பெயர் வாசித்து நம்ம கொடுக்கப்பட்டதுனால உயர்த்தப்பட்டது என்று அர்த்தம் அல்ல. இன்னும் நீங்கள் உங்களை தாழ்த்துவீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை இன்னும் உயர்த்துவார். அல்லேலூயா. நாம் எந்த அளவுக்கு கர்த்தர் சமூகத்தை நம்ம தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருப்பார். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். ஆமென். சொல்லுங்க, நான் உயர்த்தப்பட வேண்டும் என்பதே தேவ சித்தம். அல்லேலூயா. தேவ சித்தம் ஒன்று இருந்தாலும் நமக்குள்ள எல்லாருக்குள்ள விருப்பம் என்ன? நான் மேன்மையா, கொஞ்சம் மேன்மையாக தான் இருக்கணும். விரும்புவீங்களா விரும்ப மாட்டீங்களா? ஐயா பின்னாடி யாரும் விரும்புவீங்களா விரும்ப மாட்டீங்களா? நான் கொஞ்சமாவது மேலே வரணும். என்ன பாப்பா, கொஞ்சமாவது மேலே வரணும். அது எல்லாருக்கும் உண்டான விருப்பம். ஒரு மனிதனாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விருப்பம் உண்டு. நான் கொஞ்சம் மேலே வரணும், வாழ்க்கையில் கொஞ்சம் உயர்வு எனக்கு தேவை, அதை நம்ம விரும்புகிறோம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உயர்த்தப்பட நீங்கள் எப்படிப்பட்ட வேலைகள் செய்கிறவர்களாக இருக்கலாலும் பரவாயில்ல, நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் தாழ்மைப்பட வேண்டும். இந்த ஹம்பிள்னஸ் தேவனுக்கு முன்பதாக இருக்கணும். அல்லேலூயா. என்ன தாழ்மை? தேவனுக்கு முன்பதாக நீங்கள் எந்த அளவுக்கு தாழ்ந்து போறீங்களோ, அல்லேலூயா, அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். மனிதனுக்கு முன்பதாய் ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்க எந்த அளவுக்கு உங்களை யாரிடத்தில் நீங்க தாழ்த்தினாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இதில் தாழ்த்திட்டா ஐயோ நம்மளை ஒரு ஏதோ எண்ணிடுவாங்களே, நம்மளை ஏதோ ஒரு மாதிரி பேசிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. அது தப்பை தவிர நினைக்காதீங்க. அது மாம்சீக சிந்தை. நான்லாம் தாழ்ந்து போகலாமா, நான் எப்படி இருந்த ஆளு, நான் எப்படிலாம் பண்ண ஆளு, ஒன்றும் விளங்காது, ஒன்றும் நடக்காது. கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் தாழ்த்த, அது சின்ன மனுஷனா கூட இருக்கட்டுங்க, ஒரு சின்ன மனுஷனா கூட இருக்கட்டும், கர்த்தருக்காக நீங்க தாழ்ந்து போய் பாருங்க, கர்த்தர் செய்கிற மகிமையை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. அவ்வளவு நல்லவர் நம்முடைய ஆண்டவர். நான் ஏன் அவருக்கு முன்பதாக தாழ்ந்து போனோம் என்று என்ன நமக்குள்ள வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆமென். தாழ்மை வேற, தாழ்வு மனப்பான்மை வேற. ஆமென். இந்த ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. தாழ்மை வந்தா உயர்வு வரும், தாழ்வு மனப்பான்மை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப டேஞ்சர். தாழ்வு மனப்பான்மை என்ன சொல்லுங்க? அதாவது ஏதோ நம்மள ஏதோ ஒரு பொருட்டா எண்ணாத மாரியும். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதாவது என்ன சொல்றது, எல்லாவற்றுக்கும் நம்மளை முன்னாடி நிறுத்தணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் தாழ்வு மனப்பான்மை. புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் கூப்பிடணும், எல்லாவற்றுக்கும் அழைக்கணும், எல்லாவற்றிலையும் அவங்க பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் எதுக்கு அடையாளம் தெரியுமா? தாழ்வு மனப்பான்மைக்கு அடையாளம். ஆமென். அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தாழ்மைக்கும், தாழ்மைனா உயர்வு வந்துடும், தாழ்வு மனப்பான்மை சாபத்துக்கு கொண்டு போயிடும். தாழ்வு மனப்பான்மை நம்மளை கொண்டு போய் டிப்ரெஷனில் விட்டுரும். தாழ்வு மனப்பான்மை நம்மளை சயின்டிஃபிக்கலாக நம்மளை எப்படி ஆகிடும்? எப்படி லூசு. அது உண்மை. நீங்கள் தாழ்வு மனப்பான்மை வந்தால் நம்மளை சயின்டிஃபிக்கலாக நம்ம ரொம்ப டேமேஜ் ஆகிடுவோம். நம்மளுடைய சிந்தை ரொம்ப, அதாவது எல்லாத்துக்குமே எதிர்பார்க்க, இந்த சிந்தை எல்லாத்துக்கும் எதிர்பார்க்கும். நம்மளை கூப்பிட்டோம், நம்மளை பார்க்கட்டும், நம்மளை கேட்கட்டும், நம்மளை அறியட்டும், நம்மளை பார்க்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இது என்ன தெரியுமா? தாழ்வு மனப்பான்மை. இதுக்கு இன்னொரு பேர், அதான் வேதம் சொல்லுது, பெருமை. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ விசுவாச பிள்ளைகளுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தகுதி வேதம் சொல்லுவது என்னன்னா தாழ்மை. அல்லேலூயா. தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்குறோம்னு முக்கியம் இல்லைங்க. இந்த உலகம் வேணா சம்பளத்தை வச்சு நம்மளை கால்குலேட் பண்ணலாம். ஏசு அப்படி பண்ணுறவர் கிடையாது. ஆமென். நீ 50,000 ரூபாய் வாங்கு, 1,00,000 ரூபா வாங்கு, நீ 10,000 ரூபாய் வாங்கு, அது அவருக்கு பெருசு இல்லை. ஆமென். நீ அவருக்கு முன்பதா எவ்வளவு உன்னை தாழ்த்துறியோ,
நீ அவர் சமூகத்துல எந்த அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறியோ, நீ யாரா இருந்தாலும் நான் ஆண்டவர் தான் என்னை பார்க்கிறான்னு சொல்லி நீ உன்னை தாழ்த்துன்னு வச்சுக்குவேன், கர்த்தர் உன்னை உயர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் தேவ சமூகத்துக்கு முன்பதாக நீ உன்னை தாழ்த்து கொண்டு இருக்கிறாய். மனிதனுக்கு முன்பதாக நாம் யாரும் தாழ்த்தல. என்னை பார்க்கிறவர் ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை உயர்த்துகிறவர் கர்த்தராய் இருக்கிறார். வெகுமதிகள் செகண்டரி தான். ஆமென். கிஃப்ட் செகண்டரி தான் எப்பயுமே. இப்போ வாங்கினதெல்லாம் சந்தோஷம், ரொம்ப நல்லது. இந்த வாரம் கிஃப்ட் வாரம், அதனால கிஃப்டாக போச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்மை உயர்த்தி விட முடியாது. நாம் கீழ்ப்படிவதற்கு இது அடையாளம். ஆண்டவர் இன்னும் நான் என்ன பண்ணணும், இன்னும் தன்னை உயர்த்தி கொள்ளணும். அதான் ஒரு அம்மா சொல்லிட்டு போனா போகும்போது, பாஸ்டர் ஒன்றுத்தையும் விடக்கூடாது, எல்லாத்தையும் வாங்கிடணும். ஆமென். ஆமாம், ஆண்டவருக்குள்ளே பிரயாசப்பட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். எதிர்பார்த்து இல்லை, எதிர்பார்த்து இல்லை. ஆமென். ஏன் இதெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா, எப்படியாவது உங்களை பூஸ்டப் பண்ணணுன்ற ஒரு வேலையை தானே. ஏன்னா இதுக்கு அவங்க பணம் செலவழிக்கிறாங்க, நேரம் செலவழிக்கிறாங்க, இதுக்கு அவங்களோட பிரயாசம் இருக்குது. எல்லாத்துக்கும் பணம் தானே, பெருமையாக வந்துடுமா இல்லையா? ஒரு 10 ரூபாய் சொல்லுங்களேன், பணம் தானே. அவங்களுக்கு இருந்தால் வேறு காரியம் செஞ்சுருக்கலாம் இல்லையா? அதை இதுக்கு நாங்கள் எதுவும் செலவு பண்ணல, நாங்கள் எதுவும் கொடுக்கல, எல்லாம் அவங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் தான். அவங்க நேரம் எடுத்து அவங்க அதுக்கு பிரயாசப்பட்டு அவங்க அதுக்கு உண்டான பணத்தை முன்னிறுத்தி இதை அவங்க செய்கிறாங்க. ஆமென். அப்போ இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம தாழ்மைப்படுவதற்கு அடையாளம். நான் இன்னும் என்ன பண்ணணும், தாழ்மைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் தேவ சமூகத்தில் எந்த அளவு என்னை தாழ்த்துறேனோ, அல்லேலூயா, அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவா. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, வித்தியாசத்தை நாம் என்ன பண்ணணும், சரியானதாய் நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்மை உயர்த்த தேவன் எப்பொழுதுமே ஆயத்தமாக தான் இருக்கிறார். நம்ம உயர்த்த ஆண்டவர் எப்பொழுதும் ஆயத்தமா இருப்பாருங்க. எந்த மனுஷனுக்கும் அவர் பட்சபாதம் பார்க்குறவர் அல்ல. இப்போ வந்தவன் 10 வருஷம் முன்னாடி வந்த ஆளு, நான் பழைய ஆளு, நம்ம சொல்லிக்கலாம் நான் பழைய விசுவாசி, ஆண்டவருக்கு தேவையே இல்லை. விளங்குச்சிங்களா? நான் எத்தனை வருஷம் ஆண்டவர்கிட்ட இருந்தாலும் ஆண்டவருக்கு அது தேவையில்லை. நீ பழைய விசுவாசி, நீ இன்னைக்கு வந்த விசுவாசி நம்ம சொல்லலாம், நம்ம அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆண்டவர் அப்படி ஐடென்டிஃபை பண்ண மாட்டார். யார் தாழ்த்துறாங்களோ, 2 பேர் அப்படி தான் ஜெபம் பண்ணான். அல்லேலூயா. என்ன பரிசையும் அப்படி தான் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் சபைக்கு ஒழுங்காய் வருகிறேன், நான் எல்லா ஜெபத்திலும் கலந்து கொள்ளுகிறேன், நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், இருந்துட்டு போ. ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒன்றுமே சொல்லியே. இன்னொருத்தன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே நான் எதற்கும் தகுதி இல்லாதவன், சபைக்குள்ளே வருவதற்கு நான் தகுதி இல்லாதவன், நான் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்துக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். அப்போ ஆண்டவர் சொல்றார், இவன் அல்ல, இவனே உயர்த்தப்பட வேண்டியவன். ஆமென். அப்போ நமக்கு கொடுத்த ஆண்டவர் கிருபையை நம்ம பெருமையாக மாத்திரக்கூடாது. நம்மளை ஆண்டவர் உயர்த்தி வச்சா ரொம்ப நல்லது. அந்த உயர்வு எவ்வளவுக்கு எவ்வளவு போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை தாழ்த்திக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் சொன்னா, ஒருத்தன் மேன்மையான விரும்பினா என்ன பண்ணணுமா, வேலைக்காரனா இருக்கணும். ஆமென். என்ன பண்ணணுமா? ஆமா, அங்க சீசனுக்குள்ள சம்பாஷணம் வந்துச்சு, யார் பெரியவன்? ஏய் நீதான், நான் அப்போ வந்தேன்டா, நான் தானே பெரியவன். டேய் நீ இப்போ வந்தா, நேர்ந்தா நான் பெரியவன். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை எவன் பெரியவன் இருக்கிறவனோ அவன் முதல்ல போய் வேலைக்காரனா வேலை செய். ஆமென். மைக்கு பிடிக்கிற ஆள, பாஸ்டர் போய் பெருக்கு அப்படின்னா என்ன ஆகிடும்? முடிஞ்சது கதை. ஆமென். ஸ்தோத்திரம். நான் மைக்கு தான் பிடிப்பேன் அப்படின்னா அது ஊழியம் கிடையாது. தொடப்பமும் பிடிக்கணும். என்ன மைக்கே பிடிச்சிருந்தா கடைசியில் அது சரியாக இருக்காது. அல்லேலூயா. தொடப்பமும் பிடிக்க எப்பயுமே ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. என்னங்க, அதுதான் உண்மையான ஊழியம். மைக் பிடிக்கிறதுலாம் ஊழியம் இல்லைங்க, அது பிரச்சனை. எப்பயுமே மைக்கு பிடிக்கிறது எப்பயுமே பிரச்சனை. இப்போ நான் பிடிக்கிறேன்ல, இதில் எவ்வளோ பிரச்சனை வரும் எனக்கு தெரியும். இந்த கண்ட்ரோல் பண்ணணும். எதனா ஒன்று விட்டுட்டேன்னா மாட்டிப்பேன். ஆமென். மைக் பிடிக்கிறது ரொம்ப ஈஸியும் கிடையாது. அதே போல் அதில் வர பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணணும். ஒருத்தர் சொல்லுவாங்க, இங்கே வந்து பஸ் ரொம்ப நல்லா பண்ணிங்க பஸ். ஆமாங்க எல்லாம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், கோவிந்தா. எல்லாம் ஆண்டவர் கொடுத்ததுங்க. இப்படி வரணும் ஒன்று. ஆமாம் ஆமாம் ஆமாம், நீ மாட்டிக்கினேன்னு அர்த்தம். என்ன இதுக்கு என்ன, இது தாழ்மை கிடையாது. நீ எந்த லெவலுக்கு போனாலும் உன்னை வந்து யாருன்னா ஒருத்தர் ரொம்ப நல்லா பண்ணிங்க அப்படின்னு என்ன சொல்லணும், எல்லாம் ஆண்டவர் கிருபைங்க, ஆண்டவர் கொடுத்ததுங்க, இப்படி சொல்லிட்டுனா முடிஞ்சிச்சு. ஆமாங்க, ஆண்டவனை அப்படி தாங்க பயன்படுத்துவார். ஆண்டவர் என்னை பற்றி நல்லா தெரியும், உன்னை பற்றி நல்லா தெரிவதான் நீ மாட்டிக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. எந்த லெவலுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்தினாலும் அந்த இடத்துல நீ தாழ்மைப்பட தெரியணும், யாருக்கு முன்பதாயும். ஆமென். எந்த இடத்துல போனாலும்
நீ தாழ்மைப்பட தெரிஞ்சாதான் கர்த்தரை உயர்த்த வேண்டிய அர்த்தம். ஆமென். தன்னை ஒரு பொருட்டா எண்ணி நிறுத்த நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா அப்பவே நமக்கு சர்க்கிள் ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். நம்மள ஒருத்தர் கனம் பண்ணணும், கனத்தை எண்ணுகிறது ஊழியம் அல்ல. ஆமென். இயேசுக்கு முன்பதாய் நீங்கள் எந்த இடத்துலையும் கனவானா நிறுத்திக் கொள்ள உங்களை ஆயத்தப்படாதீங்க. ஏன்னா உங்களை விட கனவான ஒருத்தர் இருப்பான். என்னங்க, என்னை விட ஒரு கனமான ஊழியத்தில் இருப்பாங்க. போன உடனே நான் போய் உட்காந்துட மாட்டேன். எங்கே போனேன், எந்த மேடையில் போனாலும் போன உடனே கடைசியாக தான் போய் உட்காருவேன். ஏன் அப்படின்னா முன்னாடி நிறைய ஊழியக்காரன் வருவாங்க, தெரியும். அவங்க வந்த பேர் என்ன பண்ணோம், பாஸ்டர் கொஞ்சம் அப்படின்னுவாங்க, பாஸ்டர் கொஞ்சம் இப்படின்னுவாங்க. நம்ம போய் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட வேண்டியதுதான். ஆமென். எப்பயுமே அதை எப்பயுமே நான் மைண்ட் செட்டில் வச்சுப்பேன். எங்கே போனாலும் நான் கடைசியாக போய் என்னுடைய ரோவை நான் கடைசியாக போய் உட்காந்துருவேன். ஏன்னா கண்டிப்பாக என்னை விட மேன்மையான ஊழியக்காரங்க கண்டிப்பாக வருவாங்க, என்னை விட கனம் பொருந்திய ஊழியக்காரங்க வருவாங்க. அப்போ நான் எழுந்து போய் உட்காரும் போது எல்லாம் பார்ப்பாங்க, ஒரு பாட்டுன்னு வந்துட்டு ஒரு பெரிய இது மாரி உட்காந்துக்கிட்டு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக நினைப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், எப்பயுமே நம்மை அதாவது தாழ்த்த வேண்டுமே தவிர நான்லாம் அதுக்கு பாத்திரமானே இல்லை, நான்லாம் அது இல்லை, அது வேற. ஆமென். ஆமாம், அது வேற. அல்லேலூயா. அந்த இடத்துக்கு நம்ம பாத்திரவான் தான். நாம என்ன பண்ணணும், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் மேலே குறைச்ச ரொம்ப நல்லது, அந்த இடத்துக்கு நீ பாத்திரவான் தான். ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் பயபக்தியா ஜாக்கிரதையா உட்காரணும். ஏன்னா அங்கேருந்து உன்னை இழுத்து போடுவான், அவருக்கு தெரியும். ஆமென். அங்கேருந்து ஒருத்தன் அப்படிதான் இருந்தான், நான் அங்கே ஏறுவேன், நான் வானத்தில் ஏறுவேன், நான் ஃபுல் ஃபிட்ல ஏறுவேன், நான் மைக்கை பிடிப்பேன், ஒரே பிடி இழுத்துட்டார் கீழே. என்னங்க, இழுத்தாரா இல்லையா? யார? லூசிஃபர். நான் உன்னதத்துக்கு ஏறுவேன், நான் சிங்காசனத்திலே அமருவேன், நான் பிதாவின் ஸ்தானத்தில் வீற்றிருப்பேன் சொன்னா, அதோடு அவர் சொன்னார், நான் உன்னை இறக்குவேன், நான் உன்னை தள்ளுவேன், நான் உன்னை இடிப்பேன், நான் உன்னை பிடுங்குவேன் என்னார். எங்க நான் 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 போதோ அங்க அவர் சொல்லுவார், நான் 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 வரேன்னுவார். இந்த நான் என்றது நம்ம வாழ்க்கையில வந்துடக்கூடாது. நம்ம நினைக்கலாம், நான் எந்த அளவுக்கு தாழ்ந்து போறது, எந்த அளவுக்கு. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இதற்கு எந்த மனுஷனோ எந்த ஊழியக்காரங்களோ எந்த அப்போஸ்தலனோ நமக்கு முன்மாதிரி தேவையில்லை. ஏன் வாசிங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ் a king of king, is a lord of lord. ஆமென். அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் என்ன பண்ணாரா, தம்மை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அமர வேண்டிய சிங்காசனத்தை கொள்ளையாடின பொருளா என்னல, தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தினதுனாலே அடுத்த வசனம் சொல்லுது, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. அதான் சொல்ல, அதாவது நாம கிறிஸ்தவம் அப்படின்னா நமக்கு முன்னாடி நிற்கிற ஆள் யாருன்னெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அநேகர் விழுந்து போறதுக்கு, கைவிடப்படுறதுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம கிறிஸ்தவன்ற பெருமை நமக்குள்ள வந்துடக்கூடாது. நீ வேலைக்காரன்ற எண்ணம் உனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். ஆமென். கிறிஸ்தவம் என்பது, கிறிஸ்தவம்னா என்னன்னு தெரியுமா, எல்லாவற்றுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டவன், எல்லாவற்றிலும் சகிப்புத்தன்மை உடையவன், எல்லாவற்றிலும் தாழ்ந்து போறவன். ஆமென். அவன் தான் சொல்றது, நான் கேட்கறது. அப்படி நம்முடைய வாழ்க்கை நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். அது இல்லைங்க, அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. ஆமென். எல்லாவற்றிலும் நம்மை ஆண்டவருக்கு முன்பதாய் தாழ்த்துவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அதுதான் இதுக்கு உதாரணமா பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தினார். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தன்னையே புகழ்ந்து கூட தற்புகழ்ச்சியிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள். ஆமென். தற்புகழ்ச்சியில நான் சரியாத்தான் எல்லாம் பண்ணுவேன், நான் சரியாத்தான் செஞ்சாலும் கூட அதை சொல்றதே ஒரு புகழ்ச்சியின் அடையாளம், அதை சொல்வதே பெருமைக்கு அடையாளம். அல்லேலூயா. நீங்க செய்யறதா உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்கட்டும், நல்ல குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கட்டும், பட் அதனாலலாம் உங்களால செஞ்சிட முடியாது. ஆமென். கர்த்தருடைய கிருபை இல்லாம ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இரண்டாவது தற்புகழ்ச்சி, இரண்டாவது சுய விளம்பரம். ஆமென்.
நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்வது, நம்மை நாமே உயர்த்தி கொள்வது, நம்மை நாமே. ஆமென். காலையில் அதான் ஒரு போஸ்ட் வந்துச்சு வாட்ஸ்அப் குரூப்ல, உங்களுடைய XXX உங்களுடைய போதகர் 1000 ஆகிய அவருக்கு உடம்பு சரியில்லை, ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அவரே போட்டு அவர் போடுறார், XXனா பேரை மறைச்சிட்டேன், XXXன்னு போட்டு உங்களுடைய போதகரும். இது யார் போடணும்? உங்களுக்கு புரியுதா? இப்போ எனக்கு உடம்பு சொல்லலாம், எனக்கு உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் ஜெபித்து கொள்ளுங்க, புரிஞ்சுதா? அவர் பேர் போட்டார் XXX உங்களுடைய போதகரும் பேராயருமான எனக்கு உங்கள் போதகருக்கு உடல்நிலை சரியில்லை, நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது என்னது? இது இது பெருமை. ஆமென். உடம்பு சரியில்லைன்னா சொல்ற, கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஜெபம் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆமென். காலையில் பார்த்தோன்னு சரி, நமக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் எல்லாம் வந்துனுக்குது. ஆமென். அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள். ஆமென். இது ரொம்ப வேதனைக்குரிய காரியம். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் சுய விளம்பரம், பெருமையுள்ளவர்களாகவே இருப்பது ஆபத்து மட்டுமல்ல. ஆபத்துனா பிரச்சனை இல்லை, இது சாபத்து நேராக கொண்டு போயிடும். ஏன்னா பெருமை எங்க வருது? பெருமை எங்க நிக்குது தெரியுமா? எங்க வந்து நிக்குது தெரியுமா? ஸ்தோத்திரம். வாசிங்க 1 பேதுரு 5:5 வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். நல்லா கவனி. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஆமென். எல்லாவற்றிலும் அல்லேலூயா, கர்த்தருடைய பிரசன்னம் எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ணோம்? அப்படிப்பட்ட காரியத்திலே நம்மை நடத்தி எல்லாவற்றிலும் மேலானது என்ன பண்ணோம்? நமக்கு செய்யும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு அவரே கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு அவரே கிருபை அளிக்கிறார். நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். எதை குறித்து? எதை குறித்து? உங்களை எங்க உயர்த்தினாலும், ஆமென், உங்களை உயர்த்தி வச்சா ரொம்ப சந்தோஷம். உங்களை ஒரு பெரிய சர்ச்சில் ஃபுல்ஃபிட்டில் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அங்கே இருந்தாலும் என்ன ஞாபகம் வரணும்? ஆண்டவர் எங்கேருந்து தூக்குனார் தெரியுமா? ஆமென். ஆண்டவர் எங்க அந்த சேர் எங்கேருந்து எடுத்தார் தெரியுமா? அது மட்டும் மறந்துடவே கூடாது. பாவத்தை மறந்துடணும், உன் பாவத்தை ஆண்ட மறந்துடுவார். ஆனால் நீ எங்கேருந்து வந்த என்பதை என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? மறந்து போயிடவே கூடாது. அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் ஆமென், கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப வீண் புகழ்ச்சி நம்ம அழிவுக்கு நேரம் என்ன பண்ணும்? அழைத்து செல்லும். அது வீணான பெருமை நம்மை கொண்டு போய் எங்கேயாவது மாட்டி விட்டுரும். வீண் புகழ்ச்சி. ஆமென். ஒருவேளை அதாவது சிறைச்சாலையில் யோசேப்பு அந்த பானபத்திரக்காரனை காப்பாத்தினான். ஆனா அவன் மறந்துட்டான். அதை பொறுத்து அவன் என்ன பண்ணல, நான் எப்படிலாம் காப்பாற்றணும் தெரியுமா, என்னெல்லாம் சொல்லி அமிச்சேன் தெரியுமா, ஒரு பாவி போய் மறந்துட்டான் அப்படியா சொன்னான். அதோட அவன் விட்டவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஆமென். ஏனென்றால் நம்ம எந்த நேரத்தில், எந்த இடத்துல, எப்பொழுது நம்ம உயர்த்த வேண்டும் என்பது தேவனுக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் தாழ்மைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ, ஆமென், வயசு வித்தியாசம்லாம் இல்லை. கிறிஸ்தவ காரியத்தில் யாராக இருந்தாலும் அப்படியா, ஓகே, அந்த மனப்பக்குவம் நமக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம உயர்த்த ஆரம்பிச்சோன்னு அர்த்தம். ஆமென். யார் சொன்னாலும் ஏற்றுக்கிற பக்குவம் நமக்கு வரணும். என்னங்க, அது பெரியவங்களோ சிறியவங்களோ. ஆண்டவர் கழுதையை கொண்டு பேசினார்ல, பேசினாரா இல்லையா? அப்போ ஏன் சின்ன பையனை கொண்டு பேச மாட்டார்? நம்மளுக்கு என்ன வரும்? நீலாம் சொல்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன் போ அப்படின்ட்டு நம்ம போயினே இருப்போம். கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் கழுத வாயை திறந்துட்டார், ஒன்றும் மனம் இல்லையா அவனால. அப்போ கர்த்தர் யாரை கொண்டு வேணாலும் நம்முடைய அறிவினத்தை மாற்ற முடியும், நம்முடைய புத்தியினத்தை திருத்த முடியும். ஆமென். ஏனென்றால் நீ பெருமைக்கு நேராக வந்துட்டீங்கன்னா என்ன விஷயம் தெரியுமா? கர்த்தர் உங்களை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் ஆயத்தமா நிற்கிறீங்க. யாரு? இந்த அண்ட சராசங்களை படைத்த சர்வலோகாதிபதி உங்களுக்கு முன்பதா எதிர்த்து நிற்கிற நிலைமைக்கு நீங்க கொண்டு போய் விடுறீங்க.
இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? அல்லேலூயா. இந்த உலகத்தை படைத்த தேவன் உங்களுக்கு எதிர்த்து நின்ட்டார்னா சூழ்நிலை என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவர் சொன்ன உடனே எல்லாம் அடங்கி போச்சு. அவர் சொன்ன உடனே எல்லாம் படைக்கப்பட்டாச்சு. இவர் வந்து உனக்கு எதிராக நின்று என்ன பண்ற பார்க்கலாம் பண்ணு நின்ட்டான்னு என்ன ஆகும்? மர்கையா தான் அதோட கதம் கதம். ராகலகன் சொல்லுவால கதம் கதம் ஆகையா ஓகையா அப்படின்ற மாதிரி மொத்தமா ஓகையா தான். ஆண்டவர் வந்து நின்ட்டார்னா முன்னாடி இல்லைங்க. எப்படிங்க நம்மளால, அதாவது அந்த அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கர்த்தர் இந்த உலகத்தை படைத்த என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொன்ன ஆண்டவர் உனக்கு முன்னாடி வந்து நீ என்ன பண்ற பார்க்கலாம் அப்படின்ட்டான். என்ன ஆச்சு? அதோட புழு புழுத்து நம்ம செத்து போயிடுவோம். ஆமேன். நம்முடைய நிலைமை ரொம்ப கேவலமா மாறிடும். ஆண்டவர் முன்னாடி நம்ம நிற்கிறது நமக்கு, அதாவது அவரை அந்த ரூபத்தை பார்க்கும் பொழுதே அநேக தேவதூதர்கள் என்ன ஆயிட்டான்? யோவான் என்ன பண்ணிட்டான்? செத்தவனை போல மாறிட்டான். அந்த வெளிச்சத்தை பார்த்ததுக்கு அவர் பெருமையா வந்து நின்ட்டார்னா நீ என்ன பண்ற பார், நீ பண்ணு, நான் நிற்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும்? கொஞ்சம் நமக்கு வசதியில் மூத்தவங்க கொஞ்சம் இல்லை உயர் அதிகாரத்தில் வந்து என்ன பண்ற பார்க்கலாமா அப்படின்னு நம்மளுக்கு கைகள்லாம் பேஸ் பண்ணலாம், அப்படி ஆடி டக டக டகன்னு. ஆமே. ஆண்டவரே வந்து நின்ட்டார்னா நல்லதான். ஆமேன். இன்னைக்கு அநேகருக்கு எதிராக ஆண்டவர் நிற்கிறது நீங்க என்ன பண்ணாதீங்க, இடம் கொடுத்துறாதீங்க. அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் ஆமேன். அப்போ சங்கீதம் 131 அதிகாரத்துல வாசிங்க, 1வது வசனத்தை வாசிங்க. இந்த 3 வசனம் தான் இருக்குது, வாசிங்க பாப்போம். கொஞ்சம் கவனிங்க. என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, எங்க போய் தலையை விட்டுக்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. தாவீது தன்னை கர்த்தர் சமூகத்திலே தாழ்த்தின வேத வசனம். அல்லேலூயா. தன்னை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்திலே சொன்ன வசனத்தை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சவுலுக்கு பதிலாய் கர்த்தர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். எப்பொழுது? சவுல் ராஜாவா இருக்கும் பொழுதே தாவீதை ராஜாவா அபிஷேகம் பண்ணினார். ஆமென். சோத்திரம். இப்போ ஒருத்தருக்கு பாட்டு கொடுத்துட்டோம், அவங்க வரத்துக்கு வருதே இவங்க பாட்டு பாடிட்டு வச்சுக்கோங்களேன். ஏய், நான் என் டைம்ல நீ பாடினுங்கிற, வா என் வேலை இது, நான் பாடணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை. இவ யாரு? ஒரு ராஜா. இவன் ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டார் சவுலை இறக்கிறதுக்கு. உடனே வரல மேல, ஏய் சவுலே வா 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 கீழே வா, என்ன ஆண்டவர் பண்ணிட்டா, நீ நான் பெரிய மேல நின்னுற, கீழே வா அப்படின்னானா? இல்ல. எந்த அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தி நிற்க வச்சாரோ அந்த அளவுக்கு அவன் தாழ்த்திக்கிட்டே போறான். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப எல்லாவற்றிலும் ஆமென். அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டதே அவன் பொருட்டா என்னல, பெருமை பாராட்டல. சவுலுக்கிட்ட போய் நின்னா, நான் என்ன பண்றேன், கோலியாத்தை எதிர்த்து நிக்கிறேன், எனக்கு உதவி செய். அவன் சொல்ல, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், உன்னை விட எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அவன் சொல்ல, யுத்த காலத்துல போயிட்டு அவனை எதிர்க்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரு, என்னை அனுப்புங்க அப்படின்னு போய் ராஜா கிட்ட என்ன பண்றான், பர்மிஷன் கேட்கிறான். ராஜா அனுப்பாம யுத்தத்துக்கு வர முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ எல்லாவற்றிலும் அந்த நேரம் வரும் வரைக்கும் தாவீது கர்த்தர் சமூகத்திலே காத்திருந்தான். தன் தாழ்மையை அவன் பாதுகாத்து கொண்டான். ஏனென்றால் கர்த்தர் அந்த நேரத்தை கொண்டு வர வரைக்கும் அவன் காத்துக்கிட்டு இருந்தான். அல்லேலூயா. தன்னை தான் அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சே, சகோதரருக்கு மத்தியில் என்னதான் ஆண்டவர் உயர்த்திட்டாரு, தகப்பனுக்கு முன்பதாய் கர்த்தர் தான் என்னை உயர்த்திட்டாருன்னு சொல்ல யுத்த காலத்துக்கு நேராக ஓடி போய் நிக்கல, தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தினான். அல்லேலூயா. அப்ப எவ்வளவுதான் சவுல் அவனை கொல்ல நினைத்தாலும் அவன் விலகிதான் போனான். ஆமென். அவன் என்ன பண்ணான்? விலகிதான் போனான். அவன் போய் நீ என்னை கொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, ஆண்டவன் என்னை அபிஷேகம் பண்ணிட்டாரு, உன்னை எப்படி தாக்குறேன் பாரு அப்படிலாம் சொல்லல. எத்தனை தடவை சவுல் கையில, தாவீது கையில சவுலை ஒப்பு கொடுத்தாலும் தாவீது என்ன பண்ணான்? விலகி போனான். ஆமென். இல்ல, நான் இதுக்கு பாத்திரவான் அல்ல, இவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், என் ஆண்டரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் அவன் தேவ சமூகத்திலே தாழ்ந்திருந்தான். ஆமென். அப்போ நான் அந்த ஸ்தானத்திலே இருக்க போகிறேன் என்பதை அவன் என்ன பண்ணல, பெருமை பாராட்டல. ஆண்டவர் என்ன நிறுத்திட்டாருன்னு சொல்லி பெருமை பாராட்டல.
அந்த நேரம் வரைக்கும், சவுலுடைய மரணம் வரைக்கும் காத்திருந்தான். ஆமென். சவுலுடைய மரணம் வரைக்கும் அந்த ஸ்தானத்துக்கு காத்திருக்கிறான். அதுதான் தாழ்மைக்கு அடையாளம். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா உயர்த்த, எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா we have to some time. கர்த்தர் உங்களை எந்த ஸ்தானத்தில் நிறுத்துறோ அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். ஆண்டவர் பாதபடியில காத்திருக்கணும். தேவ சமூகத்திலே காத்திருக்கணும். கர்த்தர் ஒரு நேரத்தை கொண்டு வருவா. அல்லேலூயா. இந்த இடத்துக்கு அவன் பெருமை பாராட்டல, நான் தான் போய் நின்னேன்னு சொல்லல. ஆண்டவர் தான் என்ன கொண்டு போய் என்ன பண்ணார், நிறுத்தினார் என்று சொன்னான். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் எத்தனை தடவை சோத்திரம், தாவீது கையில சவுல் இருந்தாலும் அதை என்ன பண்ணல, ஒரு பொருட்டா எண்ணாமல் அந்த ஸ்தானத்தில் நிறுத்தும் வரைக்கும் என்ன பண்றான். இப்ப இருக்கிற அரசு நினைச்சு பாருங்க, கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சா காலவாட்டு ஆட்சியில் உட்கார நிலைமையில. ஆனா எத்தனை தடவை வாய்ப்பு கிடைச்சாலும், எத்தனை தடவை தாவீதை உட்கார அவனுக்கு வழி கிடைச்சாலும், அவன் கூட இருந்த அவன் தளபதி சொல்றான், கொஞ்சம் இடம் கூட இவனை போட்டு தள்ளுற மாதிரி சவுலன்னு சொல்றான், நீ கையை போடாத, அது ஆண்டவருக்கு அடுத்த வேலை. ஆமென். அவருக்கு தெரியும் எப்போ எல்லாம் முடிக்கணும் அப்படின்னு. அல்லேலூயா. அப்ப அவர் நேரம் வர வரைக்கும் இருக்க இடத்துல நம்ம தாழ்ந்து இருந்தோம்னா அதே இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமென். ஏன்னா நம்மளை உயர்த்துகிற நேரம் கர்த்தர் கருத்துல இருக்குது. எந்த நேரத்துல, எந்த இடத்துல, எந்த ஸ்தானத்துல கர்த்தர் உயர்த்தணும்னு தெரியும். ராஜாவா நிறுத்திட்டார், ஆனால் அந்த ஸ்தானத்துக்கு அவன் என்ன பண்ணல, அவசரப்படல, காத்திருந்தான். ஆமென். எல்லாவற்றிலும் அல்லேலூயா. அப்ப சகலத்தையும் பொறுத்து என்ன பண்ணா, சகித்து கொண்டு அவன் என்ன பண்றான், காத்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. இதனாலதான் எல்லா ராஜ்யபாரத்தை காட்டிலும் தாவீதின் ராஜ்யபாரம் நிலையா இருந்தது. எல்லாருக்குமே ஒரு சர்டன் பீரியட் முடிஞ்சது. ஆனா தாவீதின் ராஜ்யம் மட்டும்தான் ராஜ்ய காலமாய் பழைய ஏற்பாடு முடிகிற வரையிலும் அந்த ராஜ்யம் நிலைத்து நின்னுச்சு. ஏன் அப்படின்னா இது கர்த்தரால் உயர்த்தப்பட்ட காரியம். ஆமென். தேவன் ஒருத்தனை உயர்த்துவானே ஆனால் எந்த நிலைமையில அவன் ராஜ்யம் விழுந்து போகாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவாரே ஆனால் எந்த மனுஷனும் உங்களை இறக்க முடியாது. ஆமென். கர்த்தர் உங்களை மேலே கொண்டு போய் நினைச்சான்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த பாஸ்ட் ஆகட்டும், எந்த மனுஷனாகட்டும் யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் உயர்த்திட்டு போயிட்டே இருப்பார். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ ஆனா கர்த்தர் உயர்த்தாதபடி நின்றுட்டார்னா நீ யாருன்னு மேலே கொண்டு போனாலும் ஒரே அடி அடிப்பார். அது அசிங்கமாயிடும், அது சாபமாயிடும், அது பெருமையா மாறிடும். கர்த்தர் உயர்த்துகிற வரையிலும் அல்லேலூயா என்ன, கர்த்தர் உயர்த்துகிற வரையும் காத்திருக்கணும். இன்னைக்கு எல்லா ராஜ்யபாரத்திலும் தாவீது ராஜ்யபாரம் ஒன்னே ஒன்று மட்டும்தான் நின்றுச்சு. ஏன்னா அது கர்த்தரால் உயர்த்தப்பட்ட ராஜ்யம், அது கர்த்தராலே உயர்த்தப்பட்ட ராஜ்யம். அல்லேலூயா. அப்போ இதே வச்சிலை அல்லேலூயா, நானே இதை செய்து நின்றவன் என்ன பண்ணல, பெருமை பாராட்டல, நான் தான் ராஜ்யத்தின் பெருமை பாராட்டல. அல்லேலூயா. அருமையான மரியாள் சொன்னாங்க, அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார். என்ன, நான் ஆண்டவருக்கு அடிமை. அந்த மாதிரி நினைக்கலாம். ஹேய், ஒரு ஆண்டவர் என் வயித்துல பிறகு போறாரு, அவனை அவனும் பக்கத்துல கூடாது, எல்லாத்தையும் கொண்டு வா இல்லையா? ஒரு கவுன்சிலருடைய அம்மா என்ன போராட்டம் பண்ணுது, ஒரு கவுன்சிலர் அது இருக்கும், இப்படியே வரும், ஹே அப்படின்னா பையன் கவுன்சிலர் அம்மா வச்சு எல்லாத்தையும் ஆட்டிக்கிட்டு பூட்டிக்கிட்டு எல்லாம் வரும். ஆனா மரியாள் என்ன பண்ணல, தாழ்மையின் அடிமை தெரிந்தெடுத்தாள். ஒரு ராஜாதி ராஜாவே அவர் வயிற்றுல சுமந்து வெளியே வர போறார். அவர் சொல்றார், நான் ஆண்டவருக்கு அடிமை. அப்படின்னா என்ன, ஆண்டவர் இதை பயன்படுத்திக்கிட்டார், இது ஒரு பாத்திரமா இருந்ததே அவருக்கு மகிமை அப்படின்னு மரியாள் சொல்றாங்க. ஆமென். அதை பெருசா என்னல, ஒரு ஆண்டவர் என் வயிற்றுல பிறக்க போறார் அப்படின்னு சொல்லி தார் அடிக்கல, தம்பட்டம் அடிக்கல, ஊரெல்லாம் காட்டல. ஆமென். அதுவும் அவர் சொல்லும் போதெல்லாம் அந்த அம்மாவை ரொம்ப தள்ளிதான் வச்சார். 30 வருஷங்களா அந்த அம்மாவை அப்படியே தள்ளிட்டார். ஸ்திரியே நிட்டார், உனக்கு எனக்கு என்ன நிட்டார். ஆமென். யார் என் தாயின்னு கேட்டார். அப்ப அந்த அம்மா அதெல்லாம் புரிஞ்சிருச்சு, இது ஏன் நடக்குது எல்லாம் புரிஞ்சு அந்த அம்மா எல்லாத்தையுமே ஆயத்தம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த அம்மா கூட பெருமை இல்லைங்க. ஆமென். நம்மளுக்கு இருக்குது பாருங்க அந்த பெருமை. ஐயோ, இயேசு கிறிஸ்துவ பெற்ற தாய்க்கு என்ன இல்லை, பெருமை இல்லை. என்ன இல்லை? ஆமா, மந்திரம் மட்டும் கூடாது, பெருமை வந்தா எருமை மேல போக வேண்டியதான் கடைசி வரைக்கும். ஆமென். அதான் கருப்பு எருமையா போகும். எருமை கருப்பா தானே இருக்கும், வெள்ளை என்ன இருக்குதா? இங்க வெளிநாட்டுல என்ன இருக்குமோ, இருக்கல, இருக்கா? என்ன பார்த்துருக்கீங்களா? வெளிநாட்டுல இருக்கும், வெள்ளையா இருக்கும். ஆமா, வித்தியாசமா இருக்கும். ஏன்னா வெளிநாட்டுல எப்பவுமே வெள்ளையா இருக்கும், நம்ம நாடு எப்பயுமே ஹாட்டான நாடு, அதில் கொஞ்சம் கருப்பா தான் இருப்போம் நம்மலாம். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த பெருமையானது தேவனுக்கு முன்பதாக நம்மை கொண்டு போய் எதிராக நிறுத்துது.
ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப நம்ம என்ன பண்ணல? தன்னை பெருமையாய் நினைக்கவில்லை, தன்னை தேவஸ்தானத்துக்கு உயர்த்தவில்லை. நான் ஆண்டவருடைய அம்மா என்று எங்கேயுமே சொல்லல. ஆமென். ஏன்னா நமக்கு எல்லா ரகசியமும் தெரியும். நமக்கு எல்லா ரகசியமும் தெரியும். நான் யாரை பெத்தெடுத்து இருக்கிறேன், இவர் யாரு, இவர் எப்படிப்பட்டவர், என்ன பண்ண போறார், இந்த உலகத்துக்கு எப்படிப்பட்ட எல்லாமே நமக்கு தெரியும். அவர் சொல்லும் போல நம்ம அமைதியா இருந்துச்சு. அவர் சொல்லுவார் இடத்துல போய் 12 வயசுல போய் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்றாரு, நான் இந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம சைலண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு தெரியும் அவர் யாருன்னு. அதுக்கு மேல நம்ம ஒரு வார்த்தை பேசல. ஆமென். அப்ப நம்மளுடைய அந்த தாழ்மை எவ்வளவு மேன்மை. அதுதான் நம்ம பாக்கியவதின்னு வேதவசனம் சொல்லுது. ஆமென். அதான் நம்ம பாக்கியவதி. அப்ப எல்லா வச்சிலும் தேவ கரத்தில் நம்ம தாழ்ந்து எந்த அளவுக்கு தாழ்ந்து போறோமோ அந்த அளவுக்கு அத்தனை உயர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அதான் தேவ கரத்தில் இருக்க பெரிதான மச்சம். மோசே சொல்லல 80 லட்சம் பேரை நடத்தினது நான் தான் சொல்லல. 80 லட்சம் பேரை வண்ணாந்தான் நடத்துறான், திட்டுறான், குத்துறான், எதெல்லாம் எப்பெல்லாம் ஒன்னையும் கிடைக்கலையோ அப்பெல்லாம் போட்டு அவனை தான் தாக்குறான். ஆனா அப்ப கூட சொல்ல நான் தான் 80 லட்சம் பேர் நடத்தினேன் அவன் சொல்லல. ஆமென். ஒரு நாள் அவன் சொல்லவே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோசேப்பு என்ன பண்ணல? என் திறமையால போய் நான் பார்வோன் பக்கத்து சீட்ல உட்காந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்லல. ஆமென். ஏன்னா இவருக்கெல்லாம் தெரியும் ஆண்டவன் நடத்தாம அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. மோசேக்கு ஒன்றும் தெரியும். அவன் சொல்லிட்டான் எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே. என்ன சொல்றான்? நான் திக்குவாயும் மந்த நாவமா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் தான் 80 லட்சம் பேர் நடத்துறான் வனாந்திரத்துல. ஆமென். அவர் சொல்லிட்டார், அவன் எப்படியோ தப்பிக்க பார்க்கறான். உன் வாய்க்குன்னா ஒருத்தரை தரேன், நீ தான் நடத்தணும். ஆமென். அப்போ கூட அவன் பெருசா என்ன இல்லைங்க, நான் தான் 2 லட்சம் பேர் நடத்தினேன் வனாந்திரத்துல. அவன் சொல்லவே இல்லை. அவன் என்ன தரும்? ஆண்டவரே நீங்க மட்டும் போகாம என்ன அனுப்பிடாதீங்க. ஆமென். நீங்க மட்டும் போகாம என்னை அனுப்பிடாதீங்க ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்தில் அந்த அளவுக்கு தாழ்த்துறான். அல்லேலூயா. அப்ப தாழ்மை அந்த அளவுக்கு பெருசு. ஆமென். தானியேல் பாபிலோன்ல நேர்மையா தான் இருந்தான். ஆனா அவன் நேர்மையை குறித்து ஒன்னும் சொல்லல. என் நேர்மையால தான் நான் உயர்த்தப்பட்டேன்னு அவன் சொல்லல. அவன் தாழ்த்துறான், ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்துறான். எந்த அளவுக்கு இந்த பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்துல தாழ்த்தினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். ஆமென். இந்த உலகத்துல நீங்க உயர்த்தப்பட வேண்டிய எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தப்பு இல்லை. ஆனா ஒரே வழியில உயர்த்தப்படணும். இயேசுவின் பாதபடியிலிருந்து நீங்க உயர்த்தப்படணும். என்ன சொல்லுங்க? எங்க இருந்து? பின்னாடி சொல்லுங்க பாப்போம். இயேசுவின் பாதபடியிலிருந்து நம்ம உயர்த்தப்பட்டு வரணும். வேற யாரை உயர்த்தினாலும் நம்ம தப்புன்னு போட்டுருவாங்க. நம்ம குடும்பமோ சொந்த பந்தமோ இந்த இருக்கிற பாருங்க யாரு, ஆமா இவரு கூட கொஞ்சம் தீன் போவாரு, தப்புன்னு போட்டுருவாரு. என்னங்க புரியுதா உங்களுக்கு? யாரை உயர்த்தினாலும் உயர்த்த முடியாது. இயேசுதான் உயர்த்தணும். ஆமென். இயேசுதான் உனக்கு கீழே என்ன பண்ணணும்? மேலே கொண்டு போன. எந்த மனுஷனும் உயர்த்த அதிகாரம் முடியாது. ஆண்டவர் உயர்த்த விட மாட்டார். ஆமென். ஏன்னா அவனை உயர்த்த வேண்டியது அவர் தான். அவர் தான் உன்னை மேலே கொண்டு போகணும். அவர் தான் ராஜ்யத்தை உன்னை கொண்டு போகணும். எல்லா வச்சு அவர் தான் உன்னை உயர்த்தி நிறுத்த வைக்கணும். எந்த மனுஷனும் உன்னை என்ன பண்ண முடியாது? உயர்த்த முடியாது. ஆமென். எந்த மனுஷத்தையும் உயர்வை எதிர்பார்க்கவும் கூடாது. என்னை நீங்க உயர்த்தினா போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப எல்லாவற்றிலும் யோசுவா சொல்லல நான் தான் யுத்தத்தை கொண்டு போய் நிறுத்தி எல்லாரையும் ஜெயிச்சேன். கிதியோன் சொல்லல 2 லட்சம் பேரை கொண்டு போ. ஆண்டவர் சொன்னார் எல்லாரையும் பிரி, 300 பேர் மட்டும் கொண்டு வா. ஒருத்தனுக்கும் விளங்கி இருக்காது. ஏன்னா லட்சம் ஜனமா நிக்குது அமலேக்கிய ராணுவம். இவன் 300 பேரை கொண்டு போறான். ஒருத்தனுக்கும் புரியல என்ன பண்ண போறான், ஏது பண்ண போறான். கத்தி வானான்ட்டான், ஈட்டி வானான்ட்டான், கேடையா வானான்ட்டான், என்னதான் பண்ண போறானோ. ஆமென். ஆண்டவர் சொன்னா நான் என்ன சொல்லணும் அதை பண்ணு. ஆமென். நான் சொல்ற நேரத்தில் கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் சொல்லு, எல்லாம் நடக்கும் அப்படின்னார். அதே போல கர்த்தர் இந்த இடத்துல உயர்த்தினார். ஆமென். இந்த உலகத்திலே நம்ம உயர்த்த ஒரே அதிகாரம் படைச்சவர் ஆண்டவர் மட்டும்தான். ஆமென். எந்த மனுஷனும் நம்ம உயர்த்த முடியாது. ஆமென். நீங்க அங்க உண்மையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே போவார். அதாங்க மேன்மை. ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லா வச்சிலும். ஆமென். யோபு என்னென்னமோ சொல்லி பார்த்தான். நான் பாவி இல்லை, நான் தப்பு பண்ணல, நான் எதுவும் பண்ணல, நான் இப்படிதான் இருக்கிறேன் அப்படிதான் இருக்கிறேன். ஆண்டவர் வந்து நின்று பேசினார். நான் உலகத்தை படைக்கும் போது நீ எங்க இருந்த? நீ உண்மைன்னு சொல்றிய இப்ப பேசு அப்படின்னார். அப்படியே விழுந்தான் கீழே. ஆமென். நம்ம ஒன்றும் செய்யாத மாதிரி தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் யோபுகிட்ட கேட்டார் பாருங்க கேள்வி, நான் உலகத்தை படைக்கும் போது நீ எங்க இருந்த? நீ இப்ப பேசு என்கிட்ட.
எல்லாம் பேசினா, கூட இருக்கவங்கலாம் பேசினா, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ நல்லது பண்ண தெரியுமா, நான் எப்படிலாம் பண்ண தெரியுமா, நம்ம ஆளுங்களாம் அப்படியே அங்கே தான் சொல்லி தருவேன், நான் எப்படி தெரியுமா, நான் எப்படி பண்ண தெரியுமா, இந்த பாஸ்ட் இப்படி பண்ணல தெரியுமா. ஆண்டவர் வந்து நீ கேட்பார், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தை படிக்கும் எங்க இருந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். ஆமேன். அதோட வாயை மூணு கீழே விழுந்தவன் தான். அப்பதான் ஆண்டவர் 2 மடங்கு அவனை உயர்த்தினார். ஆமேன். அதற்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வரல, அவன் பேசுற வரைக்கும் வரல. எப்ப ஆண்டவர் வாயை திறந்தாரோ அப்ப அவன் வாய் மூடிடுச்சு. ஆமேன். எப்ப ஆண்டவர் வாயை திறந்து பேசுறாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டவனே அப்படியே வாயை மூடி கீழே வந்தவன் தான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா அவனே விட்டு கொடுக்கல. அவன் சகோதரர்கிட்ட போறார், நீ யார்கிட்ட பேசிட்டு வந்திருக்கு தெரியுமா, யோபு யார் தெரியுமா அப்படின்னு. அங்க போய் என்ன பண்றாரு, அதான் ஆண்டவர். உன்னே விட்டு கொடுக்க மாட்டாரு, உன்னை பேசினவனே விட்டு வைக்க மாட்டாரு. இல்லைங்க, நம்ம நினைக்கிறேன்ல, பேசினவன் இன்னும் நல்லா இருக்கிறான் பாஸ்டர், அவன் கடைசி வரைக்கும் நல்லா தான் இருப்பான். ஏன் தெரியுமா, நீ அவன் முன்னாடி வாழணும். அல்லேலூயா. அவன் தெரியும்ல, நான் இப்படி தான் பாஸ்டர் இருக்கிறேன், எனக்கு முன்னாடி பேசணும், நல்லா தான் போகிறான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா வரான், அவன் அப்படி தான் இருப்பான், அவன் அப்படியே தான் இருப்பான். அவனுக்கு முன்பாதாய் கர்த்தர் உன்னை உயர்த்தி நிற்க வச்சு தான் காட்டுவார். அதனால தான் இன்னும் உயிரோடு இருக்கிறான். இவ்வளோ அநியாயம் பண்ணுறான் பாஸ்டர், இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறான் பாஸ்டர், இவ்வளோ வட்டி கொடுறான் பாஸ்டர், இன்னும் உயிரோடு தான் இருப்பான். அநியாயம் பண்ணுறவன் நல்லா இருக்கும்போது நீ தேவனை விரும்பணும் அப்படியே விட்டுருவார். அநியாயம் பண்ணுற உயிரோடு இருக்கிறான்ல, அவன் முன்னாடி கர்த்தரை உயர்த்த நிற்க வைக்கணும். அதுக்கு காலம் போக தானே செய்யும், அது காலம் நேரம் போகும். கொஞ்ச நாள் கர்த்தரை உயர்த்துற நேரம் வரும். அப்போ உனக்கு முன்னாடி ஒருத்தர் நிறுத்தினார் பத்தியா, உனக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தான் பார், அவனை தேடுவ. எங்க இருக்கிறான் அவன், எங்க இருக்கிறான் அவன், அவன் போய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா, எங்க ஊரை விட்டே போயிட்டான்பா. ஆமேன். இன்னும் வந்தா வரும், உலகத்தை விட்டே போயிட்டான்பா, அப்படியே வரும். ஆமேன். எப்பயுமே நம்ம எதிர்க்கிற மத்தியில் கர்த்தர் நம்மளை என்ன பண்ண மாட்டார், தள்ளிட மாட்டார், அங்கே தான் நிறுத்துவார். ஒரு சில நேரத்தில் வெட்கப்படுற மாதிரி இருக்கும், ஒரு சில நேரத்தில் அசிங்கப்படுற மாதிரி இருக்கும், ஒரு சில நேரத்தில் நம்மளை குற்றப்படுத்துற மாதிரியே இருக்கும், ஒரு நேரத்தில் நம்மளையே காண பண்ற மாதிரி இருக்கும். அங்கே தான் நிற்க வைப்பார் ஆண்டவர். ஒன்று கொஞ்ச நாள் நிற்க வச்சு அங்கே தான் தூக்குவார். எல்லாம் புரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் மட்டும் அங்கேருந்து அவனையும் எடுக்க மாட்டார், உன்னையும் எடுக்க மாட்டார். அதான் ஆண்டோட விசேஷம். அதே எகிப்தில் அரண்மனையில இருந்தவனை சிறைச்சாலை வச்சவருக்கும் தெரியும், அதே சிறைச்சாலை வெயிட் பண்ணி மறுபடியும் அவன் அரண்மனை தூக்குவோம் தெரிஞ்சது. ஆமேன். அப்போ கொஞ்ச நாள் போவோம். ஆமேன். அவன் பான்னு பார்க்குற அளவுக்கு கர்த்தர் பண்ணுவார். ஆமேன். எப்படி பார்ப்பான், எப்படி பார்ப்பான், அப்படிதான் பார்ப்பான். ஏன்னா ஆண்டவர் பிள்ளைங்களை கர்த்தர் அப்படி தான் வைப்பார். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் சைலண்டாக இருக்கணும், கொஞ்சம் வாழெல்லாம் சுட்டிக்கின்னு என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, ஆண்டவர் இருந்தா தான். அந்த வாழை அடிக்கடிக்கு விட்டிங்கன்னா அவ்வளோதான். நான் யார் தெரியுமா, எப்படி பட்டவன் தெரியுமா, நான் என்னெல்லாம் பாட்டு பாடினேன் தெரியுமா, என்கிட்ட அபிஷேகம் தெரியுமா, எல்லாம் தெரியும் போ அப்படின்ட்டு வர ஆண்டவர். கொஞ்சம் சுருட்டி அவர் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்ம கொஞ்சம் வாள் அதிகமாக தான் இருக்குது. ஆமேன். கொஞ்சம் சுருட்டி வச்சுக்கிட்டாதான் அவர் என்ன பண்ணுவார், அவர் கிரியை செய்வார். ஆமேன். சோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கேட்கறதுக்கு. ஆமேன். லேலூயா, லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் இவர்கள் அனைவரும் ஆண்டவருக்கு முன்பதாய் தாழ்த்தினவர்கள், மனுஷனுக்கு முன்பதாய் உயர்த்தப்பட்டார்கள். ஆமேன். நீ ஆண்டவருக்கு முன்பதாய் தாழ்ந்து போ, எவ்வளவு பெரிய மனுஷனாலும் கர்த்தர் உன்னை நிற்க வைப்பார். ஆமேன். எவ்வளவு பெரிய மனுஷனானாலும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு எங்களை எங்கள் குடும்பத்தின் மத்தியில் கர்த்தர் வச்சிருக்கிறார், எங்கள் சொந்த பந்தத்தின் மத்தியில் வச்சிருக்கிறார். ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க, ஒருத்தர் ஒரு பொருட்டா எண்ண மாட்டாங்க. எங்களை பார்த்தாலே அப்படின்னு சொன்னவங்க தான். ஏன்னா அப்போ ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் இல்லாமல் யாரும் பார்க்க மாட்டாங்க, அது நினைச்சது தானே, உண்மை தானே. ஆமேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் எங்களை கொண்டு தான் எல்லாத்தையும் செய்யவே கட்டத்திட்டே வச்சிருக்கிறார். ஆமேன். சோத்திரம். விசேஷமாக அடுத்த வாரம் அங்கே ஊரில் ஒரு விசேஷம். எப்பப்பா வைக்கலாம் ஃபங்க்ஷன் சொல்லுங்கப்பா. யார மதிக்காத ஆள்கிட்ட வருது பேச்சு, நீங்கள் வர நேரத்தில் சொல்லுங்க, நான் வச்சுக்கிறேன் விசேஷத்தை. ஏன்னா நாங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வச்சா வரமாட்டேன்ட்டோம். சரிங்க, நீங்கள் எப்போன்னு சொல்லுங்க, நாங்கள் வச்சுக்கிறோம். எல்லாம் ஃபோன் பண்ணி, இன்னும் நீங்கள் வர நாளத்துக்கு அவங்க ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, என்னது இது? அதுதான் ஆண்டவர் செய்கிறியே. ஆமேன். அவங்க எங்கள் வீட்டம்மா சொன்னாங்க, நாங்கள் இருக்கணும்னு நினச்சா நீங்கள் இப்போ தான் வைக்கணும், இல்லை நாங்கள் வரமாட்டோம். ஒரே போடு, ஒரே வார்த்தை, ஓஹோன்னு வாழ்க்கை. ஆமேன். ஆமாம், ஒரே வார்த்தை ஓகோன்னு வாழ்க்கை. ஏன்னா அந்த வார்த்தை அவர் தான் இருக்கணும், அப்போ தான் ஓகோன்னு இருக்கும். நம்ம விட்டோன்னா ஓஹோன்னு ஆகிடும். அப்போ அவர் வார்த்தை நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, ஆமே, எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ ஃபங்க்ஷனை வச்சுருக்குறாங்க, நாங்கள் போகணும். ஆமேன்.
ஆனால் இவ்வளோ இறங்கி வந்திருக்கிறாங்கல்ல, போகலன்னா நம்ம போய் அங்கே ஆண்டோடைய மகிமை காட்ட தேவையில்லையா? அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் குட்டை 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 எவ்வளோ பாஸ்டர் போகிறது, எவ்வளோ பாஸ்டர் போகிறது, அப்பா உக்காண்ட மாசம் உக்காரு. ஆமேன். உக்காரும் ஆண்டு ஒரு நாள் வைப்பார். ஆமேன். எல்லாத்தையும் வெறுத்து, எல்லாத்தையும் நொந்து, எல்லாரையும் பார்த்து, எல்லாரையும் வெறுத்து போய், எல்லாரும் குத்தப்பட்டு போய் எங்கே இருக்கோம்? ஓப்பா ஒன்றே முடியல, அதுக்கப்புறம் தான் வரும் உயர்வு. ஆமேன். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு உக்காந்துட்டல, அல்லேலூயா. அப்புறம் தான் ஏசு யாருன்னு தெரியும். ஆமேன். அப்போ யாருக்கு முன்பு தான் நீங்கள் ஏசு விட்டு கொடுக்கலாம், யாருக்குமே அவருங்களும் விட்டு கொடுக்க மாட்டார். ஆமேன். கொஞ்ச நாள் அப்படி தான் தெரியும், கொஞ்ச நாள் அவமானம் போல தான் தெரியும், கொஞ்ச நாள் அசிங்கம் போல தான் தெரியும், கொஞ்ச நாள் நம்மளை வெறுக்கிறது போல தான் தெரியும், நம்மளை உதாசனப்படுத்துவான், நம்மளை ஒரு பொருட்டா என்ன மாட்டான். போ. ஆமேன். நீ போனா நான் உனக்கு ஒன்றா போகிறது கிடையாது, நான் பரலோகம் போகணும். அல்லேலூயா. நீ போனா அதான் சொல்லுவாங்களே, போனால் அவர் இருந்தா போதும். யாரு வேணா போட்டு அந்த வைராகத்துல இருந்தா எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வருவார். ஆமேன். ஆமா ஆண்டவரே, இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா எப்படி ஆண்டவரே? நான் யோசிச்சேன் கொஞ்ச நாளா, கொஞ்சம் கலக்க இருந்த சபையில, என்ன ஆண்டவரே இப்படி நடக்குது? போனால் போகட்டும். ஆண்டவர் போடான்ட்டார். போட்டா உரா, நான் பார்த்துக்கிறேன். ஆமேன். அப்போ ஆண்டவர் கிரியை செய்கிறார்ல. ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிரியை நடக்குது. அப்போது கர்த்தர் எல்லா விஷயத்திலும் மகிமையானதை செய்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும், தாழ்ந்து போகணும். எந்த அளவுக்கு தாழ்ந்து போங்க பாவங்க, கர்த்தர் அந்த அளவுக்கு உயர்த்துவார். ஆமேன். உங்களுக்கு முன்னாடி நானுக்கு அந்த உயிருள்ள சாட்சியாக நிற்கிறேன். எந்த அளவுக்கு என்ன நான் தாழ்த்துன்னு போகணும், யார் கேட்டாலும் எந்த அளவுக்கு என்ன ஒப்பு கொடுத்து போகணும், அந்த அளவுக்கு எல்லாருமே கர்த்தர் உயர்த்தி தான் வச்சிருக்கிறார். எல்லா ஊழியக்காரர் மத்தியில் கர்த்தரை உட்காரதான் வச்சிருக்கிறார். எல்லா பரிசுத்தர் மத்தியில் கர்த்தரை உட்காரதான் வச்சிருக்கிறார். நான் யோசிப்பேன், நான் ஆண்டவரே, ஐயோ மேலே இருக்கிறதுலாம் சிங்கமாக இருக்கும், நம்ம பூச்சி பேருமே பக்கத்தில் உட்காந்தா எப்படி இருக்கும்? நினச்சி பாருங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர் பக்கத்தில் போய் உட்காந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்போதான் குளிரில் வந்துடும். அந்த மாதிரி தான் கர்த்தர் நீங்கள் எல்லா இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். எல்லா அடிமையாக இருந்த என்னை பரிசுத்தவான் மத்தியில், எல்லா ஸ்தாபன தலைவர் மத்தியில் கர்த்தரை உட்கார வச்சிருக்கிறார்ல. ஆமேன். ஸ்தோத்திரம். இதோட இந்த செக்ஷனில் பொறுப்பை வர கொடுத்து உட்கார வச்சிருக்கிறார். பயன்படாத பாத்திரத்துக்கு இவ்வளோ பயன்பாடா? ஏன்னா எந்த அளவுக்கு கொட்டினாங்களோ அந்த அளவுக்கு இறங்கி தான் போனேன். நான் ஏறிலாம் போவே இல்லை ஆண்டவர் சமூகத்தில். எந்த இடத்துலையும் எங்கள் ஊழியத்தில் எந்த அளவுக்கு கொட்டினாங்களோ, எந்த இடத்துல எத்தனை விசுவாசங்களை அவமானப்படுத்துச்சோ, எந்த ஊழியத்தில் நாங்கள் செய்யக்கூடாதெல்லாம் தடுத்தாங்களோ, அந்த ஊழியத்தின் மத்தியில் மேன்மை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமேன். எந்த இடத்துலையுமே நம்ம மேலே காட்டிட்டோம் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. அப்படியா? ஓகே. ஆனால் எந்த இடத்துல நான் பேசலை, அதற்கு ஆண்டவன் வாயை கட்டினார். கோவம்லாம் வந்தது, அப்படி இப்படி வரும் கோவம். ஆண்டவரே கொஞ்சம் அப்படின்னா அப்படியே சாந்தமாக்கிடுவார். இந்த கோபத்தை அடைக்க தான் கர்த்தர் மேலே வச்சிருக்கிறார். கோவம் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் கர்த்தர் செய்கிற கிரியை நம்ம பார்க்க முடியாது. நம்ம உள்ள இருக்கிற தூங்குற மிருகம் என்ன ஆகிடும்? உள்ள இருக்கிற மிருகம் என்ன ஆயிடுது? மிருகம் வந்தால் உள்ள இருக்கிறவரெல்லாம் வெளியே போயிடுவார். ஆமேன். அதனால தான் கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதான் கோபம் வந்து என்ன பண்ண தெரியுமா? அமைதியோ அமைதி. என்ன அமைதியோ அமைதி, அமைதியோ. ஆமாம், இப்படி அமைதியாயிடணும். அல்லேலூயா. நான் ஏன் அனுபவத்தை சொல்கிறேன், உங்கள் அனுபவம் இப்படியா இருந்த கற்றுக்கங்க. கர்த்தர் உங்களை எந்த இடத்துல வெட்கப்பட விட்டுற மாட்டார். கொஞ்சம் அப்படி தான் தெரியும், ஆனால் வாழ்க்கையில் வர வர கர்த்தர் உயர்த்துக்கிறதை பார்த்து எல்லாம் போய் முட்டிப்பாங்க செவுத்தில். ஆமேன். சோத்திரம் முட்டிக்கிட்டே எப்படின்னா போட நம்மளுக்கு என்ன? கர்த்தர் சமூகத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் தாழ்ந்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களை உயர்த்துவார். ஆமேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாவற்றிலும் கண்ணை மூடி, ஆண்டவரே என்னை உயர்த்துறது உங்கள் சித்தம்தான், ஆனால் அதற்கு நான் தகுதி உள்ளவனாக இருக்கணும், அதற்கு நான் தாழ்ந்து போகணும், அதற்கு நான் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, வீண் புகழ்ச்சி, வீண் விளம்பரம், சுய காரியம், தற்பெருமை என்கிட்ட ஒன்றும் இல்லாதபடி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி என் மேலே கொடுப்பான். எல்லாவற்றிலும் கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாக நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம்,
நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு அவரே கிருபை அளிக்கிறார். பெருமையுள்ளவனுக்கு தேவன், தாழ்மையுள்ளவனுக்கு தேவன். நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ இயேசுவின் நாமத்தை ஆமென் மேன்மை பாராட்டுவோம். சில ரதங்களையும் குதிரையும் குறித்து மேன்மை பாராட்டுவான். சில ரதங்களையும் குதிரை குறித்து மேன்மை பாராட்டுவான். நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ இயேசுவின் நாமத்தை ஆமென் மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க பாப்போம், இயேசுவின் நாமத்தை மட்டும். ஆமென். நாங்களோ இயேசுவே ஆமென். எந்த இடத்திலோ நாங்களோ இயேசு மேன்மை பாராட்டுவோம். எந்த இடத்துலலாம் பரிசுத்தவான்கள் இயேசுவின் நாமத்தை உயர்த்தினாங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் அவர்களை எந்த இடத்துல விட்டு கொடுக்கல, எல்லா இடத்துலையும் கர்த்தர் உயர்த்தினார். அந்த பிரச்சனை வேணா வித்தியாசமா இருந்தது. மோசேக்கு வனாந்தரமா இருந்தது, தானியேலுக்கு சிங்க குகையா இருந்தது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளையா இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திர யோபுவுக்கு சரிதெல்லாம் வேதனையா இருந்தது. ஆனா எல்லா விதத்திலையும் அவர்கள் கர்த்தர் நாமத்தை உயர்த்தினார்கள். கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். தாழ்மைப்படுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டு வந்த பிள்ளைகளும் நாமத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கிருபை, இரக்க, தயவு, காருண்யம், மேன்மை உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும், ஆச்சரியமான வழிவாசலை உண்டாக்கி தாரும். கர்த்தர் தாமே எங்களோடு இருந்த காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதியும். இந்த தாழ்மையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, இந்த உயர்த்தப்படுதல் எங்கள் பிள்ளைகள் வாஞ்சிக்க அந்திருங்க வந்து அமர்ந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் உம்முடைய உயர்வை பார்க்கணும். ஆண்டவரே, நீர் எங்கள் குடும்பத்தை உயர்த்தணும், நீர் எங்கள் பிள்ளைகளை உயர்த்தணும், நீர் எங்கள் பிள்ளைகளுக்கு மேன்மையா இருக்கணும். ஆண்டவரே, இந்த மகிமையை எங்கள் பிள்ளைகள் பார்க்க கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வாதம் பொறுப்பிடத்துக்குள்ள வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய நாமம் ஒன்று மட்டும் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சொல்லுவோமே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்யமும் சந்தோஷமும் சமாதானமும் சபை மக்கள் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் வருகை முதற்கொண்டு சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.